ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விலாகோடு தான் வந்திருக்கோம். எல்லாருக்குமே லைஃப் டைமில் ஒன் டைமாவது வந்து இந்த பிளேஸ்க்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அதுவும் நீங்கள் ஹொசூர், கிருஷ்ணகிரி, பெங்களூர் அந்த சைடில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒன் டேயில் போயிட்டு வரதுக்கான நல்ல ஒரு ட்ரிப் தான் இது. என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தான். அண்ணாமலையார் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் நாங்கள் கிளம்புனோம். ஒரு சாட்டர்டே ஈவினிங் போல் கிளம்புனோம். நாங்கள் திடீர்னு ஒரு 1/2 முன்னாடி தான் இதை பிளான் பண்ணோம். அதனால் வந்து எங்களுக்கு கிளம்பும் போதே வந்து சாட்டர்டே ஒரு ஈவினிங் 4:30க்கு மேலே ஆகிடுச்சு. நம்ம கூகுள் மேப் நமக்கு காட்டினது என்னமோ 3 hours 10 minutes தான். பட் ஆனால் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு 4 hours மேலேயே ஆகிடுச்சு. நாங்கள் பொறுமையாக அங்கங்கே நிறுத்தி தான் போனோம். நாங்கள் போகிற வழியில் பார்த்தோன்னா சீனரிஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு இடத்துல சன்செட் ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே நிறுத்திட்டு அப்புறம் அங்கே ஒரு அக்கா கொய்யாப்பழம் விற்றுட்ருந்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் வந்து பைக்கில் போனதுனால சடனாக பிளான் பண்ணி போயிட்டோம். இன்கேஸ் வந்து நீங்கள் பஸ்லலாம் வரீங்கன்னா ஹொசூர் பஸ் ஸ்டாப்லேருந்தே வந்து டைரக்ட் பஸ் வந்து திருவண்ணாமலைக்கு நிறைய பஸ் இருக்குது. நீங்கள் டைமிங் மட்டும் பார்த்துக்கிட்டு போய் ஏறிக்கலாம். நீங்கள் பைக்கில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம் 3:30க்கு அப்புறம். அது அப்போ தான் வந்து நமக்கு வெயில் வந்து கம்மியாக இருக்கும். இல்லைன்னா வெயில் பயங்கர வெயிலாக இருக்கும். ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டிஎனில் எங்கேருந்து பார்த்தீங்கனாலும் நியர்பை சிட்டியில் வந்து திருவண்ணாமலை பஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அங்கேருந்து நீங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம். திருவண்ணாமலை கோவில் போகிறோம் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் போய் கூகுள் சர்ச் பண்ணி சிலது தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம எல்லாருக்குமே திருவண்ணாமலை கோவில் அப்படின்னு சொன்னால் ஞாபகத்துக்கு வர்றது கார்த்திகை தீபம் தான். அந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக. கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, வேர்ல்டுலேயே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஹில்ஸில் ஒன்று திருவண்ணாமலை. அதுவும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு கேட்கும் போது. நாங்கள் திருவண்ணாமலை கோயில் ரீச் ஆகும்போது அரௌண்ட் ஒரு 10 கிட்ட ஆகிடுச்சு. கோயில் வந்து க்ளோஸில் இருந்துச்சு. நாங்கள் என்ன பிளான் பண்ணி கிளம்புனோம் அப்படின்னு சொன்னால் ஈவினிங் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கேயே ஸ்டே பண்ணி நெக்ஸ்ட் டே தான் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டே பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ப்ரீ புக்கிங் பண்ணிகிட்டே நீங்கள் கிளம்புங்க. ஏன்னா அங்கே போய் நாங்கள் ரேட் கேட்கும்போது பயங்கர ரேட் வந்து ஹையாக சொன்னாங்க. வீக்கெண்ட் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு ரேட் கம்மி பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஒரு 11-12 இருந்துச்சுன்னா கூட நாங்கள் கிரிவலம் சுற்ற ஆரம்பிச்சிருப்போம். ஒரு 4 hours வந்து மார்னிங் ஃபர்ஸ்ட் டே வந்து சாமி பார்த்துட்டு வந்திருக்கலாம். நாங்கள் போனது வந்து ஒரு 10 o'clock 10:15 போல். ஸோ வந்துட்டு அப்போ சுற்றி வந்து திரும்ப வந்து கோயிலில் வந்து அவ்வளோ பெரிய லைனில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே நாங்கள் வந்துட்டு சரி ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். குட்டியாக தான் இருந்துச்சு, பட் ஆனால் நீட்டாக இருந்தது. பட் ஆனால் இதோட காஸ்ட்டு தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரூம் வந்து நீட்டாக தான் இருந்தது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 1 night தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணியாச்சு. பேசிக்காக ரூம் லாகின் பண்ணோனாலே வந்து வாட்டர்லாம் வந்து கொண்டாந்து வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வைக்கல, வெறும் ஜக் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. எங்கள்கிட்ட நாங்கள் வாட்டர் பாட்டில் வச்சுருந்ததுனால நாங்கள் வந்துட்டு ஒன்றும் கேட்டுக்கல. ஜென்யூன் ரேட்டிங் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு பண்ணணுன்னா 3 கூட கொடுக்க முடியாது, அப்படி தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்துட்டு ஓகே நைட்டுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால ஸ்டே பண்ணிட்டோம். மார்னிங் ஏர்லி மார்னிங்லாம் 4 o'clock கிளம்பி கிரிவலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 4:30 போல் வெளில வந்து பார்த்தா அவ்வளோ பேர் நடந்துகிட்டு இருந்தாங்க. மெயினாக இந்த கிரிவலம் நடக்கிற பாதை ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து தார் ரோடு தான் போட்டிருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஸ்லிப்பர்ஸ் இல்லாமல் நடக்கும் போது ரொம்பவே வந்து ஒரு தூரத்துக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து நல்லாவே காலில் வந்து அந்த குட்டி குட்டியாக குத்துறதுக்கு ஆரம்பிச்சிடும். பிகாஸ் இது 1 kilometer 2 kilometers கிடையாது, இது 14 kilometers இந்த மலையை சுற்றி வரதுக்கான டிஸ்டன்ஸு. ஸோ வந்து ஷாக்ஸ் விற்கும் அங்கங்கே. அது வேணும்னா நீங்கள் வாங்கிட்டு அதை போட்டுட்டு கூட நடக்கலாம். இங்கே கிரிவலம் நடக்கும் போது நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், கேர்ள்ஸ்க்காக இருக்கட்டும், பாய்ஸ்க்காக இருக்கட்டும், செப்பரேட்டாக இருக்குது. அதுவுமே நம்ம பே பண்ணி போகிற மாதிரியுமே இருக்குது. எல்லாமே கொஞ்சம் நீட்டாக தான் இருந்துச்சு. அது இல்லாமல் டீ ஷாப், காஃபி ஷாப்பு, டிஃபன் ஷாப்பு, அது மாதிரி வந்து ஃபுட்டுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அந்த ரோட்டில் இருக்குது. மெயின் ரோட் மாதிரி தான் இருக்குது. இந்த ரோட்கான ரோட் மேப் கூட வந்து அங்கங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க, அதுக்கப்புறம் எங்கே வரைக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அந்த மேப்பில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். இந்த மலையை சுற்றி மொத்தமாக 8 லிங்கங்கள் இருக்குது. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வர்ணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானிலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 8 லிங்கங்கள் இருக்குது. இந்த 8ஐயுமே வந்து போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு போகிறது இங்கே கிரிவலம் போகும்போது சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இந்த கிரிவலம் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுலேயும் வந்து பக்கத்து ஸ்டேட்லேருந்துலாம் இங்கே வராங்க. ஆந்திராலேருந்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வேறு ஸ்டேட்லேருந்து வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்கலாம் நிறைய பேர் வராங்க, தமிழ்நாடு இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஷாப்பில் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா கோயிலுக்குமே ஒரு கதை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த திருவண்ணாமலைக்கான ஒரு கதை வந்து இருக்குது. அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவபெருமான் பூமிக்கு திரும்ப வரணும் அப்படிங்கிறதுக்காக பார்வதி தேவி வந்துட்டு இந்த மழையை வந்து சுற்றி வந்தாங்களாம் தவம் இருந்து. அதோட பலனாக வந்துட்டு சிவபெருமான் வந்து ஒரு ஒளியாக வந்து காட்சி தந்தாங்களாம். இங்கே வரவங்களோட பிலீஃப் என்னவா இருக்குன்னா, பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த மலையாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கவங்களோட பிலீஃபு. அதனால தான் இந்த மலையை சுற்றுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் திருவண்ணாமலையில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரிவல பாதையும் வந்து ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நிறைய குரங்கு இருக்கும், அதே மாதிரி மான்லாம் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் மயில் கூட பார்த்தோம். அது இல்லாமல் வந்து லோட்டஸ்லாம் இருக்கிற மாதிரி குளம்லாம் கூட இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றுறாங்க இல்லையா? அது வந்து 11 டேஸ் வரைக்கும் எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரிவல பாதை 14 கிலோமீட்டர்ஸையும் நமக்கு சுற்றி வரதுக்கு வந்து அரௌண்ட் 4 hours கிட்ட ஆகுது. நாங்கள் ஃபஸ்ட் டைம், அதனால எங்களுக்கு 4 hours ஆச்சு. ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மேபி கம்மி டைம் ஆகலாம். நாங்கள் போனது சண்டே அப்படிங்கிறதுனால வந்து கோவிலில் பார்த்தோன்னா செம க்ரௌடு. டேரெக்டாக வரவங்களும் அங்கே இருப்பாங்க, கிரிவலம் முடிச்சுட்டு வரவங்களும் இருக்காங்க. செம க்ரௌடு. நாங்கள் ஒரு 9:30க்கெலாம் போயிட்டோம். 9:30லேருந்து க்ரௌடில் நின்று 1 o'clock மேலே ஆயிடுச்சு நாங்கள் தரிசனம் முடிச்சு வரத்துக்கே. நம்ம போகிற வழியில் பார்த்தோன்னா ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து அந்த லெக் பெயின் வரும் இல்லையா? அந்த லெக் பெயின் வரப்போ அங்கங்கே வந்து மசாஜர் வச்சுருப்பாங்க. வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு வந்து அதெல்லாம் தேவைப்படலங்க. எனக்கு வந்து எனர்ஜி ட்ரிங்கே டீ தான். அதை வந்து 2-3 வாட்டி குடிச்சோனையுமே எனக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. நான் நடந்து வந்துட்டேன். இந்த வீடியோவில் வந்து நான் முழுசாகவே வந்து இந்த கிரிவல பாதையில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்னாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். எங்களோட கிரிவலமும் சரி, தரிசனமும் சரி நல்லா மன திருப்தியாக முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால நான் டெம்பிளில் எதுவும் எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்துட்டு சார்ஜும் இல்லை மொபைலில், சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் எடுக்க முடியல. சாரி. இன்னொரு டைம் போனால் கண்டிப்பாக எடுத்து போடுறேன் செப்பரேட்டாக, அண்ணாமலையார் கோவிலில் மட்டுமே. அவ்வளோதாங்க. ரிட்டர்ன் வரும்போது கருப்பட்டி காஃபியில் ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்தாச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.